நாம் வஸ்திரத்திற்காக அடிமைப்பட்டவர்களும் வாழ்க்கையில் உண்டு. சாப்பாட்டுக்கு கூட பாருங்க, கிறிஸ்துவோடைய பழைய பாட புத்தகத்திலே 2 சகோதரர்கள் இருந்தாங்க. இந்த 2 சகோதரர்ல ஒரு சகோதரர் சாப்பாட்டுக்காக தன் தேசபுத்திர பாகத்தை மிச்சவதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள்ளான பிள்ளைகளே, இந்த நம்முடைய கட்டுகள் எல்லாம், நம்முடைய கட்டுண்டவர்களுக்கெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய கரத்தினாலே சந்தனின் கட்டுகளை முறியடிப்பார். விசுவாசிக்கிறவர்கள் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக, தேவனுடைய கிருபை வெளிப்படும்படியாக சத்துருவின் கைக்கு உங்களை தப்பித்துக் கொள்ளுகிற கர்த்தர் அவரே. நமக்காக யுத்தம் செய்கிற தேவாவியானவர் அவர். நாம் இன்னைக்கு நினைப்போம், எனக்கு பாதுகாப்பு யார் இருக்கிறார், என்னை அரவணைக்கிறதுக்கு யார் இருக்கிறார், என்னை சமாதானப்படுத்துறதுக்கு யார் இருக்கிறார், எனக்கு துணை யார் இருக்கிறார், நான் நெருக்கத்தின் மத்தியிலே இருக்கிறேனே, நான் கடன் பிரச்சனை மத்தியிலே இருக்கிறேனே, பாடுகளின் மத்தியிலே இருக்கிறேனே, போராட்டங்களின் மத்தியிலே இருக்கிறேனே, எனக்கு ஆதரவு யாருமே இல்லையே, எனக்கு சமாதானம் தர யாருமே இல்லையே, எனக்கு ஒரு சந்தோஷத்தை தர யாருமே இல்லையே. ஆனால் தேவன் சொல்லுகிறார், கர்த்தருடைய கரம் சத்துருவின் கட்டுகளை உடைத்தெறிந்து உங்களை மீட்கப் போகிறது. உங்களுடைய மகிமையினாலே ஆராதிங்கள். இது கடைசி காலம் ஆனபடினாலே கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள்ளால பிரவேசிக்க வேண்டும். கர்த்தருடைய நறுமண தைலம் உங்களுக்குள்ளால பிரவேசிக்க வேண்டும். அவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளால பிரவேசிக்க வேண்டும். கர்த்தருடைய நல்ல ஈவு உங்களுக்குள்ளால எடுக்க போகிறேன். உன்னை சத்துருவின் கோட்டையிலிருந்து உன்னை விடுவிக்க போகிறேன். உன்னை பாதாளத்திலும் இருந்தாலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். நான் உன்னை பாதாளத்தில் நீ உன்னை வைத்திருந்தாலும் அந்த கட்டுகளை உடைக்க போகிறேன், அந்த கோட்டைகளை உடைக்க போகிறேன், அந்த போராட்டங்களை முறியடிக்க போகிறேன். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்காக தருகிறார். நாம் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய அந்த கட்டுகள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு சத்துருவின் கட்டுகள் எல்லாம் முறியடிக்கப்பட போகிறது. இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்கிறவர்களா, இன்றைக்கு நீங்க நினைக்கிறார், எனக்கு கடன் பிரச்சனை யார் தீர்ப்பா என்று நீங்கள் நினைக்கிறார். விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் ஒருபோது கைவிட மாட்டார். அவர் ஒருபோது விட்டு விலக மாட்டார். அவர் உன்னை காக்கிறவர். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. பாருங்க, சத்துரு நம்மளை எப்பண்டா விழுங்கலாம் என்று வகை பார்க்கிறான், எப்பண்டா அழிக்கலாம் என்று வகை பார்க்கிறான், எப்பண்டா நம்மளை வீழ்த்தலாம் என்று வகை பார்க்கிறான். பாருங்க, வேலை செய்யற இடங்கள்ல வேலையினால் உள்ள நெருக்கடி, ஒரு சமாதானம் கிடையாது, ஒரு சந்தோஷம் கிடையாது. வேலை